தோழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் தலைப்பில் இருக்கிற எல்லா மாடல் சம்ஸையும் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டினாக பிரித்து வச்சுருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற இந்த தலைப்புக்குள்ள எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெறும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் வியூ பண்ணிடலாம். 20 ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துறாங்க. அடுத்து அதே வேலையை 25 ஆண்கள் ஒரு நாளில் 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஓகே, இப்போ இதுக்கு ஏன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத இந்த கொஸ்டினை ரீட் பண்ணாலே தெரியும். ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு செட் ஆஃப் டேட்டா கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 42 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் வேலையை முடிக்கின்றனர். ஓகேவா? அப்போ இது ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அடுத்து அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. எனில் அதே வேலையை 14 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? இது கொஸ்டின் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன தலைப்புகளை கொண்டு வரோம்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேள்விப்பட்டிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. 100 பூனைகள் 100 எலியை பிடிக்க 100 நிமிடம் எடுத்துக்கொண்டது. 100 நிமிடம் எடுத்துக்கொண்டது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதை வச்சு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இன்னொன்று கேட்கணும் இல்லையா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 10 பூனைகள் 10 எலியை பிடிக்க எத்தனை நிமிடம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு சின்ன புதிர் மாதிரி இருக்கலாம். 100 பூனை 100 எலியை பிடிக்க 100 நிமிடம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 10 பூனை 10 எலியை பிடிக்க 10 நிமிடம் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன்சரில் போட்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இதற்கான ஆன்சர் 10 நிமிடம் கிடையாது. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்ற அந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் சொன்ன மாதிரி 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு செட்டு கொடுத்துட்டு அதை வச்சு இன்னொரு செட்டுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரியே 2 செட்டாக இருக்கிறனால இதை நான் 2 பகுதியாக நான் பிரிச்சுட்டு இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா என்ன ஒர்க்கு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள். அந்த ஒர்க்கை மட்டும் கீழே போடணும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு 100 எலியை பிடிச்சிருக்காங்க இல்லையா? அதுதானே ஒர்க்காக நடந்திருக்கு. இந்த 2வது செட்டை பொறுத்தளவு 10 எலியை பிடிச்சிருக்காங்களா? அதுதானே ஒர்க்காக நடந்திருக்கு. அப்போ முதல் செட்டில் என்ன ஒர்க் நடந்துச்சோ அதை மட்டும் கீழே எழுதுகிறேன். மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மேலே எழுதுகிறேன். மீதி இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 100 × 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 2வது செட்டு ஃபில் பண்ணலாமா? 2வது செட்டில் 10 எலியை பிடிச்சிருக்காங்க, அதான ஒர்க்காக நடந்திருக்கு. அதை நான் கீழே எழுதுகிறேன். மேலே என்ன எழுதணும் அப்படின்னா மீதி இருக்கிற நம்பர் 10 மட்டும்தான் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க் எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா 10ம் 10ம் கேன்சல் ஆயிரும். இங்கே 100ம் 100ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? x = 100ன்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 100ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன அர்த்தம்? 100 பூனை 100 எலியை பிடிக்க 100 நிமிடம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 10 பூனை 10 எலியை பிடிக்க 100 நிமிடம் எடுத்துக்கிறோமா? ஓகேவா? இதுதான் லாஜிக்காக பார்த்தோன்னா 10 நிமிடம் கரெக்டு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதற்கு சரியான விடை என்னது? 100 நிமிடம்ன்றதான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இங்கே கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரியே 2 செட்டாக எடுத்து எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக அப்படியே வச்சு கூட செய்யலாம். பாருங்கள், இதில் 2 செட்டு சொன்னோம் இல்லையா? 20 ஆண்கள் 5 மணி நேரம் 18 நாட்கள். ஓகேவா? இது ஒரு செட்டா? 2வது செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் 25 ஆண்கள் 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள்? அது தெரியாது, எக்ஸ். ஓகே, இப்போ நான் 2 செட்டு எடுத்துருக்கேன்னா இந்த 2 செட்டில் ஒர்க்கு என்னவோ அந்த ஒர்க்கை மட்டும் கீழே எழுதலாமா? இதில் பாருங்கள், 20 ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையும் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு வேலையை. அப்போ ஒர்க்குன்றது 1 தான். அப்போ ஒர்க்கை தவிர மீதி உள்ள எல்லாத்தையுமே மேலே எழுதிடலாமா? மேலே என்ன இருக்குது? 20 × 5 × 18. ஓகேவா?
ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு செட்டு. எப்படி அந்த எலி பூனை கதையில் பார்த்தோமோ அதே மாதிரி இது வந்து ஒரு செட்டு. அந்த செட்டில் ஒர்க்குன்றதை மட்டும் கீழே எழுதியிருக்கேன், மீதி உள்ள எல்லாத்தையுமே மேலே எழுதி பெருக்கிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது செட்டு எடுக்கலாம். ரெண்டாவது செட்டில் அதே வேலையன்னு கொடுத்துருக்கான், அதனால் அதே வேலையை அப்படியே எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு வேலை தானே, அதனால் அதே வேலையை எடுத்திருக்கேன். மீதி உள்ள எல்லாத்தையும் மேலே எழுதி பெருக்கலாம். மீதி என்ன இருக்குது? 25 இருக்குது, 6 இருக்குது. 25 இன்ட்டு 6 இன்ட்டு எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க, அது எக்ஸு. ஓகே, எனக்கு தெரியாது. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். கேன்சல் பண்ணலாம். 1 6 3 18. அடுத்து ஓரஞ்சு 5 5 25. ஓரஞ்சு 5 4 5 20. பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இன்ட்டு 3 12 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12. ஆப்ஷனில் 12 இருக்கா? இப்போ இதுதான் சரியான விடை. ஓகே, இதே மாதிரியே இந்த கொஸ்டினும் ட்ரை பண்ணிடலாமா? சிம்பிளாக என்ன பண்ணலாம், 2 செட்டாக பிரிச்சுட்டு ஒர்க்கை மட்டும் கீழே எழுத போகிறோம். ஓகேவா? 2 செட்டாக பிரிக்க, இந்த தலைப்புக்கு பேர் என்னது? ஆல்டர்னேட்டிவ்ஸ். 2 செட்டாக பிரிச்சுட்டு ஒர்க்கை மட்டும் கீழே எழுத போகிறோம். ஓகேவா? மொதல் செட்டு இந்த எடுத்துக்கிறேன். மொதல் செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 42 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாம். 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ இதில் ஒர்க் என்ன இருக்குது? ஒரு வேலை. மீதி உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேலே எழுதிக்கலாமா? 42 இன்ட்டு 8 இன்ட்டு 20. ஓகே, அதே மாதிரியே ரெண்டாவது செட்டு ஃபில் பண்ணலாம். ரெண்டாவது செட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே வேலைன்னு கொடுத்துருக்கான், அதனால் அதை ஒன்று நான் கீழே எழுதிக்கிறேன். அதில் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கான்? 14 ஆண்கள் 12 நாள் வேலை பார்த்து எத்தனை நாள் அது தெரியாது, எக்ஸு. அப்போ மேலே 14 இன்ட்டு 12 இன்ட்டு எக்ஸு. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஒரு 14 14, 3 14 42, 1 3 3, 4 3 12, 1 4 4, 2 4 8. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இன்ட்டு 20 40 கிடைக்கும். அதுதான் என்னது? எக்ஸோட வேல்யூ. இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பியில் இருக்கிற 40 நாட்கள் அப்படின்றது சரியான விடை. ஸோ இதுவரை ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற தலைப்பு பார்த்தோம். அதுக்கடுத்து ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சுக்கிறோங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஒர்க் டுகெதர் இது என்ன அப்படின்னா, ஏன்றவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்க்குறாரு, பீன்றவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலை பார்க்குறாரு. இப்போது 2 பேரும் இணைந்து எத்தனை நாளில் அந்த வீட்டை கட்டுவாங்க, அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சரியா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஏன்றவர் இந்த கான்செப்டை நல்லா உள்வாங்கிக்கிறங்க. அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு எந்த மாதிரி கொஸ்டின்னாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஏன்றவர் 10 நாளில் ஒரு வீட்டை கட்டுறாருன்னு வச்சுக்கிறோம். பீன்றவர் ஒரு 20 நாளில் வீட்டை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க? ஏ மற்றும் பி 2 பேரும் இணைந்து எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஏன்றவர் மொத்த ஒர்க்கை தான் 10 நாளில் முடிப்பார். அப்போ அவரோட 1 டே ஒர்க்குன்றது என்னவாக இருக்கும்? 10ல் 1 பங்காக இருக்குமா? 1/10 இருக்குமா? ஸோ அதனால் இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் சம்மில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம்? இப்போ 10 நாள்கள்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தா நம்ம 1/10 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். காரணம் என்ன? அவரோட 1 டே ஒர்க்கை தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். அவரோட 1 டே ஒர்க்கை தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். பீன்றவர் 20 நாளில் டோட்டல் ஒர்க்கு முடிக்கிறாருன்னா அவரோட 1 டே ஒர்க் என்ன இருக்கும்? 20ல் 1 பங்காக இருக்கும் 1 டே ஒர்க்குன்றது. அப்போ 1/20 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஓகே, ஸோ 2ஐயும் ஆட் பண்ணுவோம். ஏன்றவர் 1/10 டேஸ், பீன்றவருக்கு 1/20 டேஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட் இதை ஆட் பண்ண சொல்லும்போது எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதில் டைம் அண்ட் ஒர்க்கில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு கான்செப்ட் என்னென்னா எல்சிஎம் எப்படி எடுக்கணும்? 10க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ நார்மலாக டானா மெத்தடில் கூட எடுத்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, நான் இந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 20. ஓகேவா? அதை நான் எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கிடுவேன். எப்போ அப்படின்னா அந்த எடுத்துருக்கிற அந்த பெரிய நம்பரை மீதி இருக்கிற எல்லா நம்பரும் வகுக்கணும். ஓகே, மீதி என்ன இருக்குது? 10 இருக்கா? 10ன்றது 20 வகுக்குமா? கன்ஃபார்மாக வகுக்கும். அதனால் இதோட எல்சிஎம் வந்து 20னே நான் எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் வகுக்கல் அப்படின்னா அதோட அடுத்த மடங்கு எடுக்கணும். ஓகே, இப்போ 3 4 இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க.
என்ன பண்ணுவோம், இருக்கிறதுல பெரிய நம்பராக எல்சிஎம்மாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 4ன்றது 4 மீதி இருக்கிற நம்பர் வகுக்குமா, 3ன்றது வகுக்காது. அப்போ என்ன பண்ணணும், 4ஓட அடுத்த மடங்கை எல்சிஎம்மாக எடுக்கிறேன். 4ஓட அடுத்த மடங்கு என்னது, 8. ஓகேவா, 4ஓட அடுத்த மடங்கு 8. இப்போ 8ன்றத அந்த 3 வகுக்காது. அப்போ 8ஐயும் எல்சிஎம்மாக எடுக்க முடியாது. அதுக்கடுத்து அதோட அடுத்த மடங்கு என்ன, மடங்குனா என்னது, அதோட மல்டிப்ளிகேஷன். 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12. இப்போ அந்த 12 நான் எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணுறேன். இது சரியானு சொல்லிட்டு பார்த்தோன்னா மீதி இருக்கிற நம்பர் வகுக்கணும். மீதி இருக்கிற நம்பர் 3ன்றது 12 வகுக்குமா, கன்ஃபார்மாக வகுக்கும். அப்போ எல்சிஎம்ன்றது 12. ஓகேவா, இந்த மாதிரி எடுக்கலாம். இருக்கிறதுல பெரிய நம்பரை எடுத்துகிட்டு அந்த நம்பர் மீதி உள்ள நம்பரை வகுக்குமா அப்படின்றத செக் பண்ணாலே எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன கிடைக்குது, 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. ஸோ வழக்கம் போல் 20ன்னு கிடச்சா அந்த 20ஐ மேலே ஈக்குவேட் பண்ணுவோமா. பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே எடுக்கிறேன். ஓகேவா, எல்சிஎம் 20ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா 10 2ஆல் பெருக்குனா 20 கிடைக்கும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். ஓகேவா, இப்போ 2 ப்ளஸ்ஸு 20 அகைன் ஆல்ரெடி 20 இருக்கிறனால 20 1ஆல் பெருக்குனா எனக்கு 20 கிடைக்கும். அப்போ மேலேயும் 1ஆல் பெருக்கிறேன். 1 × 1 1. இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, டோட்டலாக எத்தனை வீடு, இது வந்து வீடு கட்டுற கான்செப்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேங்க. நான் ஏன் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மெத்தடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. கான்செப்டை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒர்க் டுகெதரில் என்ன பார்க்குறோன்னா, ஏன்றவர் இத்தனை நாளில் கட்டியிருக்காரு, பீன்றவர் இத்தனை நாளில் கட்டியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் கட்டுறாங்க, இத்தனை நாளில் கட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி வச்சுருப்பீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோங்க. மொத்தத்துக்கு எத்தனை வீடு கட்டணும் அப்படின்னா 20 வீடு கட்ட வேண்டியிருக்கு. ஓகேவா, மொத்தத்துக்கு 20 வீடு கட்ட வேண்டியிருக்கு. இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட திறமை, அவங்களோட எஃபிஷியன்சி. ஞாபகம் வச்சுக்கிறங்க, அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேவா, எஃபிஷியன்சி அப்படின்னா இப்போ மொத்தமாக 20 வீடு கட்ட வேண்டியிருக்கு. அதில் இது ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 1. என்ன அர்த்தம்னா 20 வீட்டில் எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஏன்றவர் எத்தனை வீட்டை கட்டுவாராம், 2 வீட்டை கட்டுவாராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. பீன்றவர் 1 வீட்டை கட்டுவாராம். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி ஏ அண்டு பியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குன்னா, இவர் 2 யூனிட் 2 பங்கு வேலை பார்த்தாருன்னா பீன்றவர் 1 பங்கு வேலை பார்க்குறாராம். ஓகே, இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது பின்னாடி இருக்கிற எல்லா சம்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டுவாங்க, 3 வீடு கட்டுவாங்க. ஒரு நாளைக்கு ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை வீடு கட்டுவாங்க, 3 வீடு கட்டுவாங்க. டோட்டலாக எத்தனை வீடு கட்டணும், 20 வீடு கட்டணும். ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 3 வீடு கட்டினா 20 வீட்டை எத்தனை நாளில் கட்டுவாங்க, அதை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 20 3ஆல் அடித்தோம்னா 6 3 18, மீதி 2/3. அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஒரு 6 2/3 நாட்களில் முடிப்பாங்க. அப்படின்றதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா, நான் ஏன் இதை வந்து ஷார்ட்டாக போடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இருந்தாலும் ஒரிஜினல் மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கான்செப்டை வச்சு இதுக்கு அடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அதுக்கு எப்படி நம்மளால் எளிதாக ஆன்சர் பண்ண முடியும்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி, இந்த மாதிரி ஏன்றவர் இத்தனை நாளில் கட்டுறாரு, பீன்றவர் இத்தனை நாளில் வீட்டை கட்டுறாரு, 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்த பின்னாடி ஏன்றவர் வேலையை விட்டுட்டு போயிடுறாரு, மீதி வேலையை பீன்றவர் எத்தனை நாளில் கட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டாலும் இந்த டைப்பில் ஆன்சர் பண்ண முடியும். அதற்கடுத்து என்ன பண்ணலாம், ஏன்றவர் இத்தனை நாளில் வீட்டை கட்டுவார், பீன்றவர் இத்தனை நாளில் வீட்டை கட்டுவார். 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டு வருமானம் பார்த்தாங்க. ஒரு 10,000 ஒரு 9,000 வருமானம் பார்த்தாங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து 9,000 வருமானம் பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஏவோட பங்கு என்ன, பியோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், இதை வச்சு இந்த எஃபிஷியன்சியை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே இந்த டைப்பில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இருந்தாலும் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா, அதனால் ஒவ்வொரு டைப் வர சொல்லும்போது ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம்.
ஸோ இந்த கொஸ்டினில் 2 பேர் இருக்காங்க. பரம்ன்றவர் 24 நாளில் வேலையை முடிக்கிறாரு. சரன்றவர் 30 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாரு. ஓகே, அப்போ 2 பேரை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம ஏபின்னு எடுத்தோமா, அதே மாதிரி இங்கே 2 பேர் இருக்காங்க. அது ஏபின்னு எடுத்தாலும் சரி, அந்த பேர்லேயே எடுத்தாலும் சரி. பரம் அவரோட 1 டே ஒர்க்குன்றது என்னது 1/24. அதே மாதிரி சரண் அவரோட 1 டே ஒர்க் என்னவாக இருக்கும் 30 மணி நேரம்னால 1/30. ஓகே, அடுத்த ஸ்டெப் இவங்க 2 பேரையும் ஒர்க் டுகெதர் இருக்கிறனால 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுவோமா, 1/24 ப்ளஸ் 1/30. இப்போ 24க்கு 30க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இந்த மாதிரி எல்சிஎம் டைப்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ஒர்க் டுகெதர்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஒர்க் டுகெதர்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 பேரை வச்சு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக xy/x+y இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே ஆன்சர் வந்துடும். ஓகே, இதில் எக்ஸுன்றது 24, ஒய்ன்றது 30, x+y ஜஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். 24 30 54. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, சால்வ் பண்ணுவோம். இது 6ஆல் அடிக்கலாம். 5 30, 9 54. அடுத்து 3 9, 8 24. வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மேலே 8 × 5 இருக்குது, கீழே 3 இருக்குது. 8 40, கீழே 3 நாட்கள். 40/3 நாட்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு செய்ய தெரியணும். ஸோ அதே மாதிரி 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டினில் ஏன்றவர் 7 நாளில் முடிக்கிறாராம், பீன்றவர் 10 நாளில் முடிக்கிறாராம். இருவரும் இணைந்து எத்தனை நாளுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் டுகெதரில் 2 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? டேரெக்டாக xy/x+y அப்படின்ற கான்செப்டில் எடுக்கலாமா? எக்ஸுன்றது 7 நாளாக எடுத்துக்கிறோம், ஒய்ன்றது 10 நாளாக எடுத்துக்கிறோம், x+y 7 + 10. அப்போ 7 10 70, கீழே 7ஐயும் 10ஐயும் கூட்டோம்னா 17. இப்போ ஆன்சர் என்ன? 70/17 நாட்கள். 70/17 நாட்கள். ஓகே, இப்போ இதுவரை என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது மறந்து போச்சு அப்படின்னா அந்த 100 பூனை 100 எலி அந்த கான்செப்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து 2 பேர் மட்டும் ஒர்க் டுகெதர் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா என்ன கான்செப்ட்? xy/x+y என்ற கான்செப்ட்டு. ஓகே, இப்போ இந்த 2 டைப் பார்த்துருக்கோம். அடுத்து ஒர்க் டுகெதர்லையே 3 பேர் வந்தாங்கன்னா இதே கான்செப்ட் தான். ஓகே, சோனுன்றவர் 15 நாளாம், அடுத்து மோனுன்றவர் 10 நாளாம், திப்புன்றவர் 12 நாளாம். அப்போ 3 பேர் இருக்காங்க. ஏபிசின்னு வச்சுக்கிறோம். ஒருத்தர் 15 நாளில் எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் 10 நாள் எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் 12 நாள் எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்போ மூவரும் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜஸ்ட்டு 3ஐயும் ஆட் பண்ணால் போதுமா? அப்போ 1/15 ப்ளஸ்ஸு 1/10 ப்ளஸ்ஸு 1/12. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பாருங்களேன், இதுக்கு xy/x+y அப்ளை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. மேபி அது இதுக்கும் xy/z/by அந்த மாதிரி ஃபார்முலா வரும். அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு 2 பேர் மட்டும் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு போங்க, xy/x+yன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி 3 பேர்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி அஸ் யூஷுவல் நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே பண்ணிடுங்க. ஓகே, அப்படி பண்ண சொல்லும்போது எல்சிஎம் என்ன கிடைக்கும்? எல்சிஎம்ன்றது 15 10 12க்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 60 மேலே ஈக்குவேட் பண்ணும். 15 நாங்கள் 60, அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கிறேன் 4, ப்ளஸ்ஸு 5 60, மேலேயும் 6ஆல் பெருக்கிறேன் 6, ப்ளஸ்ஸு 12 60, மேலேயும் 5ஆல் பெருக்கிறேன் 5. ஓகே, ஸோ இதில் இருந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா டோட்டலாக 60 வீடு கட்டணும். ஏன்றவரோட மேலே இருக்கிற எல்லாமே எஃபிஷியன்சி. ஏன்றவர் 4 வீட்டை கட்டுவார், பீன்றவர் 6 வீட்டை கட்டுவார், சீன்றவர் 5 வீட்டை கட்டுவார். இப்போ ஒரு நாளில் 3 பேர் இணைஞ்சி எத்தனை வீட்டை கட்டுவாங்க? 4 6 10, 10 5 15 வீட்டை கட்டுவாங்க. இதுதானே கான்செப்ட்டு. அப்போ டோட்டலாக எனக்கு கட்ட வேண்டிய வீடு என்னது? 60 வீடு இருக்குது. டோட்டலாக 60 வீடு கட்டணும். அதில் 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 15 வீடு கட்டுறாங்கன்னா அந்த 60 வீட்டை எத்தனை நாளில் கட்டி முடிப்பாங்க? 1 15 15, 4 15 60. அப்போ 4 நாட்களில் கட்டி முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ஏ மற்றும் பி இப்போ ரெண்டு பேராக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ ஏபிசி தனியாக கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணி மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
ஸோ இப்போ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலை 18 நாளில் முடிக்கிறாங்களாம். அப்போ ஏ பி 2 பேர் இணைந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து பி மற்றும் சி 2 பேர் இணைந்து 24 நாட்களில் முடிக்கிறாங்க. 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மற்றும் சி இணைந்து 36 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் இணைந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா பார்த்தோம் அப்படின்னா எப்போவும் 1 டே ஒர்க்கு தான் எடுப்போம். அப்போது 1/18, 1/24, 1/36 எடுத்துக்கிறோம். ஓகேவா? எப்போவுமே எடுக்க சொல்லும் போது 1 டே ஒர்க்கு தான் எடுக்கும். இப்போ 2 பக்கமும் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுவோமா? ஏன்னா நம்மளுக்கு தேவை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேணும் இல்லையா? இதில் பார்த்தோம்னா 2A இருக்கும். 2A இருக்கா? அதே மாதிரி 2B இருக்கா? 2C இருக்கா? அப்போ 2 காமனாக எடுத்தோன்னா 2 × A + P + C அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? இது ஈக்குவல் டு இதையும் எப்படி இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்குமோ அது இதையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ 1/18 + 1/24 + 1/36. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? இந்த 18, 24, 36க்கு எல்சிஎம் எடுத்தால் 72ன்னு கிடைக்கும். ஏன் இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் எடுக்கணும். பெரிய நம்பர் என்னது? 36. 36 18ன்றது வகுக்கும், 24 வகுக்காது. அப்போ 36க்கு அடுத்த மடங்கு என்னது? 72. இந்த 72 18 வகுக்கும், 24 வகுக்கும். ஓகே, இந்த 18 இப்போ பேஸ் எல்லாத்தையும் சேம் ஆக்கியாச்சு, 72 ஆக்கியாச்சு. அப்போ மேலே ஈக்குவேட் பண்ணணுமா? 18 எதால் பெருக்குனா 72 வரும்? 18 4ஆல் பெருக்குனா 72. அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கிறேன், 4 ப்ளஸ் 24 3ஆல் பெருக்குனா 72 வரும், மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன், 3 ப்ளஸ் 36 2ஆல் பெருக்குனா 72 வரும், மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் எத்தனை வீடு கட்டணும்? 72 வீடு கட்டணும். அதில் ஏன்றவர், பின்றவர், சின்றவர். ஓகே, எத்தனை நாளில் கட்டுறாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும்தான் நமக்கு வேணும். ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும்தான் வேணும். இப்போ இந்த ரெண்டை என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடலாமா? ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெருக்கலாக இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும் போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும்? மேலே 4 3 7 7 2 9, கீழே என்னவாக இருக்கும்? 72 × 2 144 இருக்கும். ஸோ இதுலேருந்து என்னென்னா, இந்த மேலே இருக்கிற 9 என்னது? இவங்க 3 பேரும் இணைந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை. இந்த 144ன்றது டோட்டலாக எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த ஒர்க்கு. அப்போ டோட்டலாக இந்த 144 வேலையை ஒரு நாளைக்கு 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 9 16 9 44. நீங்கள் டேரெக்டாக இங்கேயே அடிக்கலாம். 9 16 9 16 9 44, 1/16 இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்சர் எடுக்க சொல்லும்போது என்ன பண்ணணும்? இந்த 16 நாட்கள்ன்றதை எடுக்கணும். அதான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து நான் அடிக்க சொல்கிறேன். ஒருவேளை இப்படி தலையில் மாற்றி அடிக்க விட்டாலும் இதிலையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 9/144 இருக்கும், கேன்சல் பண்ணிங்கன்னா 1/16 இருக்கும். ஆப்ஷனில் 1/16 இல்லையேன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே 1 டே ஒர்க்குன்னு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம எப்படி இந்த 18 நாளும் கொடுத்தா 1/18 தானே எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வர சொல்லணும் 1/16ன்னு வந்தால் நம்ம எப்படி எடுக்கணும்? 16 நாட்கள்னு எடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இதற்கான சரியான விடை 16 நாட்கள். அடுத்து பி என்பவர் 1/2 பங்கு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாரு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்றவர் 1/2 பங்கு வேலைன்னா பாதி வேலைன்னு வச்சுக்கிறோமா? அவரோட பாதி வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 10 நாளில் முடிக்கிறாரு. அடுத்து Q என்பவர் 1/5 வேலையை 4 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. பின்றவர் அவரோட பாதி வேலையை 10 நாளில் முடித்தார்னா முழு வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பார்? 20 நாளில் முடிச்சிருப்பாரா? பாதி வேலை முடிக்க 10 நாள் ஆகுதுன்னா முழு வேலையை முடிக்க 20 நாள் ஆகிருக்குமா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1/2 அப்படின்றத இந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ பியோட வேலை என்ன ஆகும்? 10. இங்கே 2ன்றது வகுத்தலாக இருக்கிறனால அந்த பக்கம் போச்சு சொல்லும்போது பெருக்கலாக மாறும். அப்போ × 2. இப்போ பியோட வேல்யூ என்னது? 20. நம்ம அதை லாஜிக்காக வச்சே நம்ம கண்டுபிடிச்சோம். பாதி வேலையை 10 நாளில் முடித்தார்னா முழு வேலையை முடிக்க 20 நாள் ஆகும். அதே மாதிரி Q கண்டுபிடிக்கலாமா? Q என்பவர் 1/5 பங்கு வேலையை, Q என்பவர்
1/5 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாராம்? 4 நாளில் முடிக்கிறாராம். இதிலேருந்து Q கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 5ன்றது இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் வருமா? அப்போ 4 × 5 20. இப்போ Q எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாளில் முடிக்கிறாரு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இருவரும் இணைந்து அவ்வேலையை முடிக்க பாருங்களேன், ஒர்க் டுகெதர்னு வந்துடுச்சு. எனக்கு 2 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேர் மட்டும் கொடுத்து ஒர்க் டுகெதர் கொடுத்தாங்கன்னா xy/x + y. இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அப்போ எக்ஸ்ன்றது எனக்கு 20, ஒய்ன்றதும் 20 தான். x + yன்றது 2 ஆட் பண்ணோம்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1 20 20, 2 20 40, 1 2 12 20. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன கிடைக்குது? 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஆப்ஷன் சியில் இருக்காருங்க 10 நாட்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அல்லது அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு கேட்குறாங்க. முக்கியமானது, ஓகேவா? ரீசெண்டாகவே இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், 4 ஆண்கள் அல்லது 7 பெண்கள் ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம் 18 நாட்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, 4 ஆண்கள் அல்லது 7 பெண்கள், ஓகேவா, இவங்க முடிக்க 18 நாட்கள். அப்படின்னா 4 ஆண்கள் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 18 நாள் தான் ஆகுது. 7 பெண்கள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் 18 நாள் தான் ஆகுது. ஓகே, எனில் 12 ஆண்கள் மற்றும் 21 பெண்கள். அப்படின்னா 12 ஆண்கள் மற்றும் ப்ளஸ்ஸு, ஓகே, மற்றும் 12 ஆண்கள் மற்றும் 21 பெண்கள் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 ஆண்கள் 18 நாள் அப்படின்னா 12 ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். இப்போ 4 ஆண் இருக்கு சொல்லுவோம் 18 நாள்னா, இப்போ ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ 12 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 4ன்றது குறையத்தானே செய்யும். ஏன்னா 12 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போ 18 நாளை விட கம்மியாக தான் வரும் அப்படின்ற அந்த ஒரு லாஜிக் கான்செப்டை கையில் வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்களேன், இந்த 4 ஆண் எப்போ 12 ஆணாக மாறுனா மேத்தமெட்டிக்கலாக × 3, ஓகே, 3ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லும் போது 12 ஆணாக மாறுமா? ஸோ எதால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதாலேயே என்ன பண்ணோம், இந்த நாட்களை டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இந்த நாட்கள்ன்றது குறையத்தானே செய்யும் ஆட்கள் கூடுனா. அப்போ எதால் மல்டிபிள் பண்ணியிருக்கோமோ அதாலேயே டிவைட் பண்ணுறோம். அப்போ 18 3ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 6ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ 12 ஆண்கள் வந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே பண்ணலாமா? 7 பெண்கள்ன்றது 21 பெண்ணா மேத்தமெட்டிக்கலாக எப்போ மாறும்? × 3. ஓகே, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 மாறுமா? அப்போ அதே 3ஆல் என்ன பண்ணணும்? நாட்களை வகுத்தோம் அப்படின்னா 18 3ஆல் வகுத்தோம்னா 6 நாட்கள் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 12 ஆண்கள் 6 நாட்களில் முடிப்பாங்க, 21 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வழக்கம் போல் ஆன்சர் பண்ணிடலாமா? எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 12 ஆண்களும் 21 பெண்கள் தானே. 12 ஆண்கள் 6 நாட்களில், அப்போ 1 டே ஒர்க்னா 1/6. 21 பெண்களும் 6 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ அதுவும் என்ன பண்ணலாம்? 1/6ன்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா xy/x + y அப்படின்ற கான்செப்டில் கூட போடலாம். ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க. 2 பேர், இவர் எக்ஸ்ன்றவர் 6 நாள், ஒய்ன்றவரும் 6 நாள். அப்போ xy/x + y அப்படின்ற கான்செப்டில் எடுத்தாலும் எக்ஸ்ன்றது 6, ஒய்ன்றது 6, x + yன்றது 6 + 6 12ன்னு கிடைக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது 6 6 36, கீழே 12 இருக்குது, 1 12 12, 3 12 36. அப்போது 3 நாட்கள் எடுத்துக்கிறோம். 21 பெண்கள், 12 ஆண்கள் 21 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறோம்? 3 நாட்கள் எடுத்துக்கிறோம். இந்த கான்செப்டை பார்த்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து தாராளமாக பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். PQR இணைந்து, மூவரும் இணைந்து 15 நாட்களில் முடிக்க முடியும். அப்போ P + Q + R மூவரும் இணைந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 15 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்து P மற்றும் R இணைந்து 40 நாட்களில் முடிக்கிறாங்களா? P மற்றும் R இணைந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 40 நாளில் முடிக்கிறாங்க. Q மட்டும் எத்தனை நாட்களில் பணியை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் இருந்து Qவோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா,
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோமா? ஏன்னா எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்? q மட்டும் எனக்கு வேணும். q ப்ளஸ் p ப்ளஸ் r. ஓகே, 2 ப்ளஸ் 3 4 5 தான். 3 ப்ளஸ் 2 4 5 தானே. அதனால் இதை நம்ம மாற்றி கூட்டினாலும் ஒன்றும் கிடையாது. இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். q மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ q ப்ளஸ் p ப்ளஸ் ஆரோட வேல்யூ தான் 1/15. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், p ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களா? அப்போ p ப்ளஸ் ஆருக்கு பதிலாக இந்த 1/40ன்றதை நான் பிரதிட்டலாமா? அப்போ q ப்ளஸ் p ப்ளஸ் ஆரோட வேல்யூ 1/40 ஈக்குவல் டு 1/15. அப்போ q-ஓட வேல்யூ என்ன? 1/15. இந்த 1/40 ஆப்போசிட் சைடில் போக சொல்லும்போது -1/40 மாறும். இந்த 15க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். 40 எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணோம்னா 15 40 வகுக்காது. அப்போ அதோட அடுத்த மடங்கு என்னது? 80. 80 15 வகுக்குமானா வகுக்காது. அப்போ அதோட அடுத்த மடங்கு என்னது? 120. இப்போ 120 15ன்றது வகுக்கும். ஓகே, 5 120. அப்படி பார்க்க சொல்ல மேலே ஈக்குவேட் பண்ணுமா? இதை 8ஆல் பெருக்கினா 120 கிடைக்கும். அப்போ மேலேயும் 8ஆல் பெருக்கும். மைனஸ் 40 3ஆல் பெருக்கணும் 120 கிடைக்கும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 1 × 3 3. 8 மைனஸ் 3ன்றது 5, கீழே 120. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 5, இங்கே என்ன கிடைக்கும்? எத்தனை 5 இருக்கும்? 2 10, மீதி 2 20 இருக்கும். 4 5 20. ஓகே, ஸோ 5ஐயும் 120ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 1/24 இருக்கும். இந்த மாதிரி வந்தால் எத்தனை நாட்கள்? 24 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொல்லியிருந்தேனா? ஓகே, அதை வச்சு ஆப்ஷன் பி 24 நாட்கள் அப்படின்றது சரியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து ஒர்க் டுகெதர். ஓகே, 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா ஆறுன்ற கான்செப்ட், அல்லது அதாவது 4 பெண்கள் 7 ஆண்கள். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்ஸை படிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப சொல்லி பார்க்குறோமோ அதே மாதிரி என்னென்ன டைப்பில் சம் வருது, இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, xy/x + y இந்த கான்செப்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? இந்த கான்செப்ட் எப்போ பயன்படுத்தோம்னா 2 பேர் மட்டும் கொடுத்து ஒர்க் டுகெதர் கொடுத்துருந்தா இந்த கான்செப்ட் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ அதே மாதிரியே அடுத்த டைப் பார்க்கலாமா? கேம்ப் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேம்ப் ரிலேட்டட் கொஸ்டின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போரில் ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு எத்தனை நாளுக்கு? 100 பேர் இருக்காங்க. 100 போர் வீரர்கள் இருக்காங்க, மிலிட்ரி மேன் இருக்காங்க. 100 பேருக்கு 50 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. 50 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. அதான் கேம்ப் ரிலேட்டட். ஓகே, 100 பேர் இருக்காங்க, 50 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நாள் போர் போய்கிட்டே இருக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு, ஓகே, ஆஃப்டர் 10 days ஒரு 10 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் நம்மளுக்கு வந்து தேவையான ஃபோர்ஸ் தேவைப்படுது. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரா ஒரு 100 பேர் வர்றாங்க. இப்போ எத்தனை பேர் தான்? இப்போ டோட்டலாக எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 200 பேர் ஆகிட்டாங்க. 200 பேர் ஆகிட்டாங்க. அப்போ சாப்பாடுன்றது 100 பேருக்கு கொண்டு போனால் எத்தனை நாளுக்கு பத்தும்? 50 நாளுக்கு பத்தும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா 200 பேர் வந்துட்டாங்க. ஆனால் சாப்பாடு அதே அளவு தான் வச்சுருக்காங்க. சாப்பாடு மீன்ஸ் வந்து சாப்பாட்டிற்கு தேவையான அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த 50 நாளுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்தனால இந்த சாப்பாடு வந்து எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும்? கண்டிப்பாக 50 நாளை விட குறைவான நாட்களுக்கு தானே போதுமானதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 200 பேர் வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்த பின்னாடி இந்த இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளுக்கு பத்தும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிறங்க. இது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம்.
ஸோ நான் ஒரு டேட்டா எடுத்து கொடுத்துருக்கேன்னா இதே டேட்டாவுக்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இப்போ 50 நாளுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 50 நாளுக்கு எத்தனை 100 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா ஆள் வந்தாங்கன்னா எத்தனை நாளுக்கு அந்த சாப்பாடு போதுமானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க, டைம் அண்ட் ஒர்க்குன்றது அன்றாட வாழ்நாளில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்வியல் கணிதம். அதனால் அதை புரிஞ்சு படிங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க, போர் வீரர்கள் போகிறாங்க? 100 பேர் போகிறாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு 50 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. ஆனால் ஆஃப்டர் 10 டேஸ், ஓகே, அப்போ 10 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 10 நாளை நீங்கள் கணக்கிலே எடுக்க வேண்டாம். கரண்டில் மீதி எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கிறோங்க. அப்போ இந்த 10 நாள் போயிருச்சு அப்படின்னா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 40 நாளுக்கு தேவையான சாப்பாடு தான் இப்போதைக்கு எனக்கு கையில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருக்காங்க? 100 பேர் வந்திருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 100 பேர் வந்துட்டாங்கன்னா டோட்டலாக இப்போ எத்தனை பேராக மாறிட்டாங்க? 200 பேராக மாறிட்டாங்க. பாருங்களேன், கரண்டில் எனக்கு 100 பேருக்கு தேவையான சாப்பாடு எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும்? 40 நாளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 100 பேர் வந்தனால 200 பேர் வந்துட்டாங்க. 200 பேர் வந்துட்டாங்கன்னா அது எத்தனை நாளுக்கு அப்படின்றது தெரியாது. அதுதான் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டினை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிறேங்க. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 100 100, 2 100 200, 2 22 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 20ன்றது என்னது? மீதி இருக்கிற அந்த சாப்பாடு எத்தனை நாளுக்கு தான் போதுமானதாக இருக்கும்? 20 நாளுக்கு தான் போதுமானதாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே அந்த நாட்கள், போருக்கான நாட்களை வந்து பிளான் பண்ணிக்கிறணும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நான் சொன்ன கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ஒரு அகதிகள் முகாம் இருக்கான். ஓகே, ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் 45 நாட்களுக்கு 300 அகதிகளுக்கு தேவையான உணவு உள்ளது. பாருங்கள், நம்ம ஆஃப்டர் 10 டேஸ் பார்த்தோமா, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 15 நாட்களுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வராங்க? 60 அகதிகள் முகாமில் சேர்கின்றனர் எனில் மீதமுள்ள உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 300 அகதிகள் இருக்காங்க. 300 பேர் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? எத்தனை நாட்களுக்கு பிறகு? 15 நாட்களுக்கு பிறகு. அப்போ அந்த 15 நாளை எடுக்கவே வேண்டாம். கரண்டில் எனக்கு எவ்வளோ நாள் மீதி இருக்குது அப்படின்னா டோட்டல் 45ல் இந்த 15 நாள் போயிருச்சுன்னா மீதி எத்தனை நாள்? 30 நாள் தான் எனக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்கள். அதை எடுத்துக்கிறணும். ஓகே, ஈக்குவல் டு எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க? 60 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. அப்போ 60 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா இப்போ 360 பேராக மாறிட்டாங்க. இப்போ 360 பேருக்கு எத்தனை நாளுக்கு? ஓகே, எத்தனை நாளுக்கு தெரியாது, அதுதான் எக்ஸு. இப்போ இதை சால்வ் பண்ணால் போதும். பாருங்கள், இவ்வளோ பெரிய சம்மை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டோமா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற கற்றுக்கிறணும். ஓகே, சிங்கிள் ஈக்குவேஷனாக மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 0 0 கேன்சல், 1 3 3, 12 3 36. இதை வேறு எதை வச்சு கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 300 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 300 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 12 இருக்குது. இதை 6 வச்சு அடித்து பார்க்கலாம். 2 12, இங்கே 5 30. ஓகே, ஒரு 0 இருக்குது, 50 இருக்குது. இங்கே 2 இருக்குது, 2 25 2 50. அப்போ எக்ஸோட வேல்யூ 25. இப்போ இந்த உணவு ஓகே எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும்? 25 நாட்களுக்கு தான் போதுமானதாக இருக்கும். ஓகே, ஒருவேளை கொஸ்டினில் டோட்டலாக எத்தனை நாளுக்கு அந்த உணவு பத்துச்சு? டோட்டல் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற எல்லாமே ரிமைனிங் எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும்? மீதி உள்ள பாருங்களேன், கொஸ்டின் மீதமுள்ள உணவானது அப்படின்னு ரிமைனிங் கேட்டால் தான் அந்த 25. இப்போ டோட்டலாக எத்தனை நாளுக்கு அந்த உணவு பத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பாருங்களேன், இந்த கடைசியில் ஒரு 25 நாளா? ஆனால் ஸ்டார்டிங்லேயே எத்தனை நாள் அவங்க சாப்பிட்ருக்காங்க? ஒரு 15 நாள் சாப்பிட்ருக்காங்களா? ஏன்னா 15 நாட்களுக்கு பிறகு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 15 நாள் கேட்டனால இந்த 25 கூட அந்த 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா டோட்டலாக எத்தனை நாள் கிடைக்கும்? 40 நாட்களுக்கு அந்த உணவு அவங்களுக்கு பத்துச்சு. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா யாருமே சேராமல் இப்போ ஸ்டார்டிங்கில் 300 அகதிகள் இருக்காங்க இல்லையா, 300 அகதிகள் மட்டும் இருந்தாங்க, கூட யாருமே சேரலைன்னா அந்த உணவு எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருந்திருக்கும்? 45 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஆட்கள் சேரவும் அது எத்தனை நாளுக்கு தான் பத்திருக்கு? 40 நாட்களுக்கு தான் அந்த உணவு போதுமானதாக இருந்திருக்கு. ஓகேவா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ சொன்ன கான்செப்ட்லேயே இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணலாமா? 150 வீரர்கள் கொண்ட முகாமில் 400 நாட்களுக்கு உணவு உள்ளது, 50 நாட்களுக்கு பிறகு. இப்போ வழக்கம் போல் எத்தனை பேர் இருக்காங்க? 150 பேர் இருக்காங்க. ஓகே, 150 பேருக்கு 400 நாட்களுக்கு உணவு உள்ளது, 50 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 50 நாட்களை கழிச்சிடலாமா? மினிமம் கரண்டில் மீதி இருக்கிற நாட்கள் 350 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 400 நாட்களில் 50 நாட்கள் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கரண்டில் 350 நாள் தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்து சேர்றாங்க? 100 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ 150ன்றது என்னவா மாறும்? 250 மாறும். 100 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. இந்த உணவு அன்றிலிருந்து எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும்? அப்போ ரிமைனிங் எத்தனை நாட்களுக்கு இருக்குன்னு தான் கேட்குறாங்க, எக்ஸு. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம். 50 வச்சு கேன்சல் பண்ணலாம். எல்லாமே 50 அடியாகிற மாதிரி தானே இருக்குது. அப்போது 350 150, இங்கே 550 250. அதுக்கடுத்து 5 35 கேன்சல் பண்ணலாம். 1 5 7 5 35, ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 × 70 இருக்குது. அப்போ 3 × 70ன்றது 210, மொபைல 21, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 210. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மீதி இருக்கிற உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கான்? 210 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கான். இதுவரை கேம்ப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஒரு கொஸ்டின் வந்த உடனே இது எது ரிலேட்டடான கொஸ்டின் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து எஃபிஷியன்சி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் சாய் மட்டும் ஒரு வேலையை 50 நாட்களில் செய்து விடுவார். ஓகே, சாயை விட ரியா, அப்போ 2 பேர் எடுத்திருக்காங்க. சாயின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ரியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாயின்றவர் மட்டும் ஒரு வேலையை 50 நாளில் முடிச்சிடுவார். சாயை விட ரியா 25% திறமையானவர். அப்போ பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்களா? யாரை கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க? சாயை கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ சாய் வந்து 100%ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாரை கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள, யாரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள 100%ன்னு எடுத்துக்கிறங்க. அப்போ சாயை விட ரியான்றவங்க 25% திறமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை 125% எடுத்துக்கலாமா? ஸோ அவங்க கொடுத்த வச்சு நான் எதை கம்பேர் பண்ணுறாங்களோ அதை 100% எடுத்துக்கிறேன். ரியான்றவங்க சாயை விட 25% திறமை அதிகமானவங்க. இப்போ கொஸ்டினில் சாய் மட்டும் ஒரு வேலை 50 நாளில் முடிக்கிறார். சாய் மட்டும் ஒரு வேலை 50 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ரியா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகே, அப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 100 × 50 ஈக்குவல் டு, இது வந்து யார்? சாய். ஓகே, சாயோட அந்த ஒர்க் டன்னை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து இந்த பக்கம் என்னென்னது? ரியாவோட ஒர்க் டன்னை எழுதலாம். ரியாவோட ஒர்க் டன்னை எழுதணும் அப்படின்னா ரியாவுக்கு 125 × எக்ஸு. ஓகே, எப்படி எழுதியிருக்கேன்? அந்த கொஸ்டினை எப்படி டீ கோட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம்னா அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், 2 25 50. இதில் எத்தனை 25 இருக்கும்? 5 25 இருக்கும். அகெயின் கேன்சல் பண்ணோம்னா 4 5 5, 25 100. அப்போ 20 × 2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது? 20 × 2 40 நாட்கள். ஓகே, ஆன்சர் 40 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேத்தன் குணால் 2 பேர் இருக்காங்க. கேத்தன் குணால். ஸோ இந்த 2 பேரும் ஒரு வேலையை முடிக்க 7 நாட்கள். 2 பேரும் சேர்ந்து 7 நாட்களில் முடிக்கிறாங்களாம். ஓகே, குணால் கேத்தனை விட 7/4 பங்கு அதிக திறனுடையவர். பாருங்களேன், 2 பேரோட எஃபிஷியன்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ குணால்ன்றவர் கேத்தனை விட 7/4 பங்கு திறனுடையவர். அப்போ யார்? குணாலை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ குணால் 7 பங்கு வேலை பார்த்தாருன்னா கேத்தன்றவர் 4 பங்கு வேலை பார்க்குறாரு. ஸோ இதில் என்ன கான்செப்ட் தெளிவாக புரியுதுன்னா, குணால்ன்றவர் ஒரு நாளைக்கு 7 வீட்டை கட்டுறாருன்னா கேத்தன்றவர் ஒரு நாளைக்கு 4 வீட்டை தான் கட்டுறாரு. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் டீகோட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து குணால் மட்டும் அவ்வேலை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம். ஓகே, இப்போ குணால் மட்டும் பார்த்துருந்தாருனா, டோட்டல் ஒர்க்கையும் பார்த்துருந்தாருனா எத்தனை நாளில் முடிச்சிருப்பார்? அப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு தெரியும் இல்லையா? குணால் 7 நாள் ஒர்க் பண்ணுறார். 7 நாளில் ஒரு நாளைக்கு 7 வீடு கட்டார். கேத்தன்றவர் ஒரு நாளைக்கு 4 வீடு கட்டார். இது என்னது? எஃபிஷியன்சி. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா
ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க? 11 வீடு கட்டியிருப்பாங்களா? ஓகே, ஒரு நாளைக்கு 11 வீடு கட்டினாங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 7 நாட்கள் 2 பேரும் ஒன்றாக வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றாக ஒரு வேலையை முடிக்க 7 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 11 வீடு கட்டினாங்கன்னா 7 நாளைக்கு எத்தனை வீடு டோட்டலாக கட்டியிருக்க முடியும்? 77 வீடு. அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எஃபிஷியன்சியை வச்சு நான் அவங்க கொடுத்த ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று அவங்களோட ரேஷியோ, என்ன ரேஷியோவில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டோட்டல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு நான் எது கண்டுபிடிச்சிட்டேன்? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, குணால் மட்டும் அவ்வேலை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம்னு கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க்கு 77. குணால் ஒரு நாளைக்கு 7 வீடை கட்டினார்னா 77 வீட்டை எத்தனை நாளில் கட்டி முடிப்பார்? ஒரு 7 11 7 77 11 நாட்களில் கட்டி முடிப்பார். ஸோ இந்த கான்செப்டை தெளிவாக உள்வாங்கிருங்க. ரொம்பவே எளிதான கொஸ்டின் தான். ஆப்ஷன் டீன்றது சரியான விடை. ஓகே, அதே மாதிரியே இசட் மற்றும் ஜி. ஓகே, 2 பேர் இருக்காங்க, இசட் மற்றும் ஜி. ஓகே, நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இருவரும் இணைந்து ஒரு வேலையை முடிக்க 24 நாட்கள் எடுக்கிறாங்களா? இவங்க 24 நாட்கள் எடுக்கிறாங்களாம். ஓகே, அடுத்து பாருங்கள், இசட் மற்றும் ஜிக்கு இடையான திறன் விகிதம். திறன்னா என்னது? எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி என்ன கொடுத்துட்டாங்க? 3:8. இசட்டு 3 வீடு கட்டினார்னா ஜின்றவர் 8 வீடு கட்டுறாரு. இப்போ ஜி மட்டும் தனியே பண்ணார்னா, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஜி மட்டும் தனியே பண்ணார்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்ட்டு. இப்போ ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வீடு கட்ட முடியும்? 11 வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இசட்டுன்றது ஒரு நாளைக்கு 3 வீடு கட்டுறாரு, ஜீன்றவர் 8 வீடு கட்டுறாரு. 2 பேரும் சேர்ந்து 11 வீடு கட்டுறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 24 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? டோட்டல் அந்த கட்ட வேண்டிய வீடு இல்லைன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகே, இதில் யார் மட்டும் தனியாக வேலை பார்க்குறா? ஜி மட்டும். ஜீன்றவர் ஒரு நாளைக்கு 8 வீடு கட்டினார்னா இந்த டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? அப்போ டிவைடட் பை 8 போட்டலாமா? இப்போ 1/8 3 24 11 × 3 33. இப்போ ஜி மட்டும் தனியாக பார்த்துருந்தாருன்னா 33 நாட்களில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அதற்கடுத்து ஒர்க் அண்டு வேஜஸ். ஓகேவா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா, அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். ஓகேவா, ஒருத்தர் அதிகமாக வேலை பார்க்குறாருன்னா அதிக வீடு கட்டுறாருனா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வேஜ்ன்றது அதிகமாக இருக்கும். ஓகே, ஒருத்தர் கம்மியாக பார்க்குறாருனா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு கூலின்றது குறைவாக இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே எது தான் தேவை? நமக்கு எஃபிஷியன்சி தேவை, அவங்களோட திறன் தேவை. திறனை வச்சு அவங்களுக்கு கூலி கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இந்த தலைப்பின் கீழே இதுவரை ஒரு 4 தலைப்புகள் பார்த்துருப்போம். அடுத்து ஒர்க் அண்டு வேஜஸ் அப்படின்ற தலைப்பு கீழே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கிறிஸ்ன்றவர் இருக்கிறாரு, அவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 4 நாட்களில் வேலையை முடிக்கிறாரு. ரிஷின்றவர் 6 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து மொத்தமாக 1600 ரூபா சம்பளமாக வாங்குகிறாங்க. அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால், இந்த காணொலியோட ஸ்டார்டிங்லேயே இதற்கான எப்படி பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். ஏன் நம்ம அந்த எல்சிஎம் டைப்பில் எடுக்கிறோம், எல்சிஎம் டைப்பில் எடுத்தோம்னா தான் நம்மளால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ கிறிஸ்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, அடுத்து ரிஷி. ஓகே, 2 பேர் இருக்காங்க. கிறிஸ்ன்றவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 4 நாட்களில். அப்போ 1/4ன்னு எடுத்துக்கலாமா? அவரோட ஒரு நாள் வேலை 1/4. ரிஷின்றவர் 6 நாள், அப்போ 1/6ன்னு எடுத்துக்கலாம். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் பார்க்கணும். ஓகே, 2க்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 4க்கு 6க்கு எல்சிஎம் பார்ப்போம். 6 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 4 வகுக்காது. அடுத்து 6ஓட அடுத்த மடங்கு 12 எல்சிஎம் எடுத்தோம்னா 4ஆல் வகுப்படும். ஓகே, 4ஆல் வகுப்படும். அப்போ மேலே ஈக்குவேட் பண்ணுவோம். 4 3 12, 4 3 3. ஓகே, அப்போ மேலே 3 வரும். அடுத்து 6 2 12, ஓரன் 2, அப்போ மேலே 2 வரும். ஸோ இந்த கான்செப்டில் என்ன தெரியுது அப்படின்னா, எஃபிஷியன்சி என்னது? மேலே இருக்கிறதானே எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிறிஸோட எஃபிஷியன்சி 3, ரிஷியோட எஃபிஷியன்சி 2. பாருங்கள், அப்போ கிறிஸ்ஸு ரிஷி இவங்களோட எஃபிஷியன்சி என்னது? கிறிஸோட எஃபிஷியன்சி 3, ரிஷியோட எஃபிஷியன்சி 2. ஓகே, இப்போ இருவரும் இணைந்து 1600 ரூபா வாங்கியிருக்காங்க. 2 பேரும் இணைந்துனா, அப்போ 2 பேரும் இணைந்து மொத்தமாக 5 பங்கு. இந்த 5 பங்கு தான் 1000. கொஸ்டினில் ரிஷியின் பங்கு மட்டும் கேட்டிருக்காங்க.
ரிஷியின் பங்கு என்னது 2 பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாக்ஸ் மெத்தடு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இந்த பாக்ஸ் மெத்தட் படி அடித்தோம்னா ஓரஞ்சு 5 மூவஞ்சா 15 மீதி 1 ஈரஞ்சா 10 ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே 2 இருக்குது, இங்கே 320 இருக்குது. கிராஸில் இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிபிள் தான் பண்ண முடியும். 320 × 2ன்றது 32 × 2 64 ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம் 640. அப்போ இதில் ரிஷியோட பங்கு என்னது 640. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ இப்போ 3 பேர் வர்றாங்க பாருங்கள். S1 S2 S3 3 பேர் வராங்க. S1 S2 S3. S1ன்றவர் 9 நாளில் முடிக்கிறாரு 1/9. S2ன்றது 18 நாளில் முடிக்கிறாரு 1/18. S3ன்றது 27 நாளில் முடிக்கிறாரு. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சி எனக்கு தெரிஞ்சாதான் இப்போ 3 பேரும் ஒன்றாக வேலை செய்து எவ்வளோ அமௌண்ட்டு வருமானம் பார்க்குறாங்க 726 ரூபா. ஓகே, அப்போ எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தான் அதை நான் பிரிக்க முடியும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறக்காண்டி 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 9 18 27 எல்சிஎம் எடுத்தால் 54ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் ஈக்குவேட் பண்ணேன்னா 96 54 மேலேயும் 6ஆல் பெருக்கினேன் 6 ப்ளஸ்ஸு 18 3 54 மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன் 1 3 3 27 × 2 தான் 54 மேலே 2ஆல் பெருக்கினேன் அப்போ 2. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேலே உள்ளதான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேலே உள்ளது தான் அவங்களோட எஃபிஷியன்சி. அப்போ S1 S2 S3 இவங்களோட எஃபிஷியன்சி என்னது? S1 வந்து 6 வீட்டை கட்டுவார், S2ன்றது 3 வீட்டை கட்டுவாங்க, S3ன்றது 2 வீட்டை கட்டுவாங்க. இப்போ நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இவங்க 3 பேரும் இணைந்து தான் 726 ரூபாயாக பெறுறாங்க. அப்போ 3 பேரும் மொத்த எஃபிஷியன்சி என்னது? 6 3 9 9 2 11 மொத்த 11 பங்கு தான் 726. அப்படின்னா கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா S2 மற்றும் S3 ஆகியவற்றின் கூட்டு பங்கு என்ன? S2 மற்றும் S3யோட கூட்டு பங்கு என்னது? 3 + 2 5 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அகைன் பாக்ஸ் மெத்தடில் கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 1 11 11 6 11 66 மீதி 6 இருக்கும் 66 6 11 66. அப்போ 11 726 அடித்தோம்னா 66ன்னு கிடைக்குது. கீழே 5 இருக்குது, மேலே 66 இருக்குது, ரெண்டும் கிராஸில் இருக்குது. ரெண்டத்தையும் பெருக்கணும்னா 66 × 5 ஆரஞ்சா 30 மீதி 3 ஆரஞ்சா 30 33 330 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதிலிருந்து S2 மற்றும் S3யோட கூட்டு பங்கு எவ்வளவா? 330. டோட்டல் 726 ரூபாயில் S2 மற்றும் S3க்கு போக வேண்டிய தொகை எவ்வளவு? 330. அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு லீவிங் அண்ட் ஜாயினிங் ரிலேட்டட். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இதுவரை ஒரு 5 தலைப்புகள்கிட்ட பார்த்துருப்போம். இது ஒரு 6வது தலைப்பாக வச்சுக்கலாம். ஸோ ஏன்றவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலையை முடிக்கிறாரு, பீன்றவர் குறிப்பிட்ட நாளில் வேலையை முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஏன்றவர் போயிட்டார். மீதி இருக்கிற ஒர்க்கை பீன்றவர் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற கான்செப்ட்டு நம்ம இதுவரை பார்த்ததை வச்சு இந்த கான்செப்டை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், பாபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேரும் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? பாபின்றவர் 28 நாட்களில் வேலையை முடிக்கிறாராம். பில்லின்றவர் 20 நாட்களில் வேலையை முடிக்கிறாராம். ஓகேவா? வேலையை முடிக்க 20 நாட்களை எடுத்துக்கொள்கிறார்கள். இருவரும் இணைந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 5 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அதற்கடுத்து யார் போயிட்டா அப்படின்னா பில்லின்றவர் போயிட்டார். பில்லி வேலையை விட்டு சென்று விடுகிறார். எனில் மீதி வேலையை பாபி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகேவா? இந்த கான்செப்டை நல்லா உள்வாங்கிருங்க. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, பாபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. பாபி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 28 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 1/28. பில்லின்றவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாளில் முடிக்கிறாரு. 1/20. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஓகே, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன். வழக்கம் போல் அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ 28க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 140ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, 28 5ஆல் பெருக்குனா 140. அப்போ 1ஐயும் 5ஆல் பெருக்குனா 5ன்னு கிடைக்கும். 20 7ஆல் பெருக்குனா 140ன்னு கிடைக்கும். அப்போ மேலேயும் 7ஆல் பெருக்குனா 7. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
பாபின்றவர் ஒரு நாளைக்கு 5 வீட்டை கட்டுறாரு, பில்லுன்றவர் ஒரு நாளைக்கு 7 வீட்டை கட்டுறாரு. ஏன்னா மேலே இருக்கிறது எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்கணும், கீழே இருக்கிறது என்னது டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் எனக்கு 140 வீட்டை கட்டணும். அதில் பாபின்றவர் ஒரு நாளைக்கு 5 வீடும், பில்லுன்றவர் ஒரு நாளைக்கு 7 வீடும் கட்டுறாங்க. ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 12 வீடு கட்டியிருப்பாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 12 வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 12 வீடு கட்டியிருப்பாங்க. இவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 5 நாள் சேர்ந்து வேலை பார்க்குறனால 12 × 5 60 வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. டோட்டலாக எனக்கு எத்தனை வீடு கட்டணும்? 140 வீடு கட்டணும். இப்போதைக்கு எத்தனை வீட்டுக்கு வேலை முடிஞ்சிருக்கு? 60 வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போ பேலன்ஸு மீதி இருக்கிறது எத்தனை வீடு இருக்குது? 80 வீடு இருக்குமா? 80 வீடு இருக்கும். ஓகே, இப்போ யார் போயிடறாங்கன்னா பில்லி வேலையை விட்டு சென்று விடுகிறார். அப்போ பில்லின்றவர் போயிடுறாரு அப்படின்னா மீதி யார் தான் இருக்கா? பாபி மட்டும்தான் இருக்கிறாரு. பாபி ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டுறாரு? 5 வீடு கட்டுறாரு. அப்போ 80 வீட்டை பில்லி எத்தனை நாளில் கட்டுவார்? 5 16 80 16 நாட்களில் கட்டி முடிப்பார். இப்போ இதற்கான ஆன்சர் என்னது? 16 நாட்கள். நான் சொன்ன கான்செப்டை நல்லா உள்வாங்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த டைப் என்ன அப்படின்னா ஒரு நாள் மாறி மாறி. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் என்ன பார்த்தோம்? 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பிட்ட நாள் வேலை பார்க்குறான்னு பார்த்தோம். இந்த கொஸ்டினில் என்னென்னா ஒரு நாள் மாறி மாறி. ஃபஸ்ட்டு ஏன்றவர் ஒர்க் பண்ணுறாரு, 2வது நாள் பின்றவர் ஒர்க் பண்ணுறாரு, 3வது நாள் ஏன்றவர் ஒர்க் பண்ணுறாரு, 4வது நாள் பின்றவர். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்தோனின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு யார் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்றது முக்கியம். அந்தோனி முதலில் வேலையை ஆரம்பித்து இருவரும் ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் வேலையானது முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்ப்போம். அக்தர். ஓகே, அக்தர்னு ஒருத்தர் இருக்கார், ஆண்டனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அக்தர்ன்றவர் 12 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 1/12. ஓகே, நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்துக்குறோம். 1/12. அந்தோனின்றவர் 20 நாள் எடுக்கிறாரு. அப்போ 1/20. 2 பேரோட எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தானே ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் 2க்கும் எல்சிஎம் எடுத்துடலாமா? 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12க்கும் 20க்கும் எல்சிஎம் 60ன்னு கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கிறத எல்சிஎம் தனியாகவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படின்றத அதை வச்சு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா 20ஓட மடங்கு 20 12ன்றது வகுக்காது. அப்போ 20ஓட மடங்கு 40, 40ஐயும் 12 வகுக்காது. அப்போ அதற்கு அடுத்த மடங்கு 60, 60 12 வகுக்கும். 12 5 60, மேலே 5ஆல் பெருக்கிறேன், அப்போ 5 ப்ளஸ்ஸு 20 3ஆல் பெருக்கணும், அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன். ஓகே, இப்போ 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எல்சிஎம் எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு 3/4 வேலை முடிஞ்சு. டோட்டலாக கட்ட வேண்டிய வீடு 60 வீடு கட்ட வேண்டியிருக்கு. அக்தர்ன்றவர் 5 வீட்டை கட்டுறாரு, அந்தோனின்றவர் 3 வீட்டை கட்டுறாங்க. ஓகே, அதுக்கு நேரம் உள்ளதை நம்ம எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டே ஒர்க்கு யார் ஆரம்பிக்கிறா? அந்தோனின்றவர் தான் ஆரம்பிக்கிறார். அந்தோனி முதலில் வேலையை ஆரம்பித்து. அப்போ அந்தோனி நாள் வேலை பார்க்குறாரு, 3 வீட்டை முடிச்சிடறாரு. 2வது நாள் யார் வருவா? அக்தர் வருவாங்களா? அக்தர் 5 வீட்டை கட்டுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போ 2வது நாள் 5 வீட்டை முடிச்சுருவாங்க. ஓகே, அடுத்து 3வது நாள் அந்தோனி வருவார், அடுத்து அக்தர் வருவாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா இந்த 60 வீட்டை எப்போ முடிப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டினோட சாராம்சம். ஸோ இதை பொறுத்தளவு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சைக்கிளாக 2 பேரும் சேர்ந்து ஒரு சைக்கிள் முடிகிறதுக்கு நல்லா பாருங்கள். 2 பேரும் சேர்ந்துனா ஃபஸ்ட்டு அந்தோனி அடுத்த அக்தர் 2 பேரும் முடித்தது ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஒரு சைக்கிள் முடிய எத்தனை நாள் எடுக்கிறாங்க? 2 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒரு சைக்கிள் முடிய ஃபஸ்ட்டு அந்தோனி அடுத்து அக்தர். ஓகே, ஒரு சைக்கிள் முடிகிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகே, 2 நாளில் எவ்வளோ வீடு கட்டுறாங்க? 8 வீடு கட்டுறாங்க. ஓகே, அப்போ 2 நாளில் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிளில் 8 வீடு முடியுது. அப்போ 2வது சைக்கிள் எடுத்துக்கிறோமா? 2வது சைக்கிளில்
எத்தனை நாள் எடுத்திருக்கோம்? 4 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 4 நாளில் எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க? 2 நாளில் 8 வீடுனா 4 நாளில் எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க? 16 வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இப்படியே எழுதிட்டு 60 வீடு வரை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம். பட் அது லென்த்தியாக போகும். ஓகே, கம்மியானதாக இருந்தால் டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக கொண்டு வருவோம். ஓகே, இப்போ 60க்கு பக்கத்தில் 8ஆம் வீப்போட வச்சு பாருங்கள். 7 8 56. ஓகே, 7 8 56. அப்போ 7வது சைக்கிளில், ஓகே, 7வது சைக்கிளில் எத்தனை நாள் வரை முடிஞ்சிருக்கும்? 56 வீடு வரை கட்டி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா 7 8 56, 60க்கு நியரஸ்ட்டாக கொண்டு போகிறேன். 7வது சைக்கிள் முடியுது அப்படின்னா எத்தனை நாள் முடிஞ்சிருக்கும்? ஒரு சைக்கிளுக்கு 2 நாள் அப்படின்னா 7 சைக்கிளுக்கு 14 நாள். ஓகே, அப்போ 14 டேஸில் எவ்வளோ வீடு கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 56 வீட்டுக்கான பணிகள் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ 14 நாள் முடிஞ்சிச்சு. அடுத்து 15வது நாள் யார் வருவா? ஃபஸ்ட்டு அந்தோணி தானே ஆரம்பிக்கிறாரு. அப்போ 15வது நாள் யார் வருவா? அந்தோணி தான் வருவார். அந்தோணி ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டுறாரு? 3 வீட்டை கட்டுறாரு. அப்படின்னா பாருங்கள், 56 வீடு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பேலன்ஸுன்றது 4 வீடு தான். பேலன்ஸ் 4 வீடு தான் கட்ட வேண்டியிருக்கு. 15வது நாள் அந்தோணி 3 வீட்டை கட்டி முடிச்சிடுறாரு. ஓகே, அப்போ 59 வீடு கட்டி முடிச்சாச்சு. எத்தனை நாளில்? 15வது நாளில். ஓகே, அடுத்து யார் வரணும்? அக்தர் தான் வருவார். ஓகே, அக்தர்ன்றவர் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாருன்னா 5 வீடை கட்டி முடிச்சுடுவார். ஆனால் எனக்கு பேலன்ஸ் எத்தனை வீடு தான் கட்டணும்? ஒரே ஒரு வீடு தான் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ அக்தர்ன்றவர் 5ல் 1/4 நாள் தான் எடுப்பார். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டலாக ஏற்கனவே ஒரு 15 நாள், கடைசி அக்தர் 5ல் 1/4 நாள் தான் எடுப்பார். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 வீடு கட்டிடுவார் இல்லையா? ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாருன்னா 5 வீடு கட்டிடுவார். ஆனால் அவர் ஒரே ஒரு வீடு தான் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 5ல் 1/4 மட்டும்தான், 5ல் 1/4 நாள் மட்டும்தான் எடுப்பார். அப்போ 1/5. டோட்டலாக எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? 15, 1/5 நாட்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்கும். ஓகே.